கதை கேட்க ரெடியாடா. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ட்விட்டர் அது வந்து அப்பமே எக்ஸ்ன்னு மாறிடுச்சு. எக்ஸ்ன்னு மாறினதுக்கு கரெக்டாக அதுக்கு தகுந்தது போல தான் ட்விட்டர் இருக்குது. இப்போ என்னென்னா அதை வந்து பேசாமல் எக்ஸ் அப்படி மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி தான் ட்விட்டரில் இருக்குது. அடா பாவி, கால் சென்டர் கோகிலா, கில்மா கில்மா கில்பாலே, கிக்கிலோனா இங்கே வேணாம். இதில் மஸ்கு மாமா வந்து பேசாமல் வேற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு ட்விட்டரை வந்து வேற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி அள்ளி தெளிச்சு வச்சிருக்கானுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த குரூப்பை நான் கிளிக் பண்ணி உள்ளே போய் நான் பார்க்குறேன். சாரி, நான் அதை ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் இப்போ அதை போய் சர்ச் பண்ணிடுவீங்க. அதனால் நான் உள்ளே போய் ட்விட்டரில் போய் அந்த குரூப்பில் போய் நான் பார்க்குறேன், ஒவ்வொன்றா பார்க்குறேன். அப்போ இதில் ஃபாலோவர் லிஸ்ட்டு, ஃபாலோயிங் லிஸ்ட்டுன்ட்டு இதில் ஒரு சில பேர் நினைப்பீங்க, நீ நைட்டு சர்ச் பண்ணி பார்த்துருப்பலாடா அப்படின்ட்டு. சத்தியமாக நான் அப்படிலாம் பண்ணலை. ஆனால் அதை ஒரு ரிசர்ச் பண்ணேன், என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்த்தா உள்ள கேம் கேர்ள்ஸ்ன்னு இருக்காங்க. யார் இந்த கேம் கேர்ள்ஸ்? 10,000 20,000 per night. ரேட்டுக்கு ஏத்த மேட்டர் இருக்கும். எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட் இருக்குது. நான் இதை பற்றி நான் வந்து நெட்டில் எதுவுமே சர்ச் பண்ணல. கேம் கேர்ள்ஸை பற்றி அதை பற்றி சர்ச் பண்ணாலே அதுக்குன்னு சொல்லிட்டு தனி வெப்சைட் இருக்கிறதா, வெப்சைட்டுக்குள்ளே தான் போகுது. அதனால நான் அதை பற்றி டீப்பாக உள்ள இறங்கலை. ஆனால் இந்த கேம் கேர்ள்ஸ் பார்க்குறவங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, கேம் கேர்ள்ஸ் இல்லை, இதை பற்றி தெரிஞ்சவங்க, இது லீகலாக, இந்தியாவில் லீகலாக இது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது லீகல் பண்ணதான் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் கேம் கேர்ள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் பல்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க, ஒரு சில பேர் கம்மியானதும் இருக்காங்க. இதில் என்னென்னா, இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு, அதாவது அவங்களோட நியூடு பிக்சர் அனுப்புறதுக்கு ஒரு ரேட்டு, ஆடியோ காலுக்கு ஒரு ரேட்டு, சேட்டுக்கு ஒரு ரேட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறதுக்கும் ஒரு ரேட்டு. என்ன நடக்குது எனக்கு புரியல. இது யாருமே வந்து வெளியாட்கள் கிடையாது, எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யாரு? மஸ்கு சொல்லியா, யாரையா இவங்கெல்லாம்? கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லாமல. என்னடா இப்போ என்னன்னா, மஸ்கு மாமா வந்து மாமா தான். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ட்விட்டரை மாற்றி வச்சிட்டானுங்க. ட்விட்டர்லாம் முன்னாடி வந்து ட்விட்டரு இந்த ஃபேஸ்புக் தலைமை எப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறது, கமெண்ட்ஸ், ஒரு கமெண்ட்டு ஒருத்தங்க கருத்து தெரிவிக்கிறதுக்கும் அதுக்கு ஆதரவு, இந்த மாதிரி நிறைய அதில் உள்ள இருக்குது. ஆனால் அதுவே வேற மாதிரி பயன்படுத்தி மஸ்கு மாமா என்ன பண்ணிட்டான்னா, இதை வந்து வேற மாதிரியே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு தளமாக மாற்றி வச்சுருக்கான். எக்ஸ் வீடியோஸ் தளமாக மாற்றி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் பல பேர் இதில் காசு இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பொழைச்சிக்கிங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு பார்த்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிருங்க. இதுக்குள்ள திரும்ப நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேம் கேர்ள்ஸ் கிட்ட போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இவங்கெல்லாம் எதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை தேடி வந்திருக்காங்கன்னா, இது ஈஸியாக இருக்குது, அதான் உண்மை. இதில் வந்து ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்கும் கரெக்டாக வாய்ப்பான அமைப்பாக இருக்குது. அதனால் பார்த்து இருந்துக்குங்க. இன்னொன்று கைஸ், இது வந்து மொத்தத்தில் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 3-4-5 வீடியோஸ் வந்து ஃபன்னாக தான் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ நாட்டு மக்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிப்பேன், பார்க்குற 10 பேராவது உருப்படியாக பார்த்துட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஆக வந்து ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டால் இது என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. வீடியோ ரீச் ஆச்சுன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மாமா தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற மஸ்கு மாமா அவர்களே, நீங்கள் இதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா காய்ஸ் வந்து எல்லாருமே இப்போது நீங்கள் அவங்க கேம் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதில் எல்லாருமே ரியலான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபேக் ஐடி இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட என்ன நடந்துச்சுன்னா, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறான்னா காய்ஸ், இந்த மாதிரி பொண்ணுங்க ஐடியா தேடி அதில் போய் நான் வந்து இந்த மாதிரி முக்கியமாக மேரிடு உமன்ஸை தேடி இந்த மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி இன்னொரு லேடி அக்கௌண்ட்லேருந்து பேசுகிற மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிலாம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஏன் இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுது. ஆனால் நான் இன்ஸ்டாகிராமில் கிடையாது. அதனால் மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கே மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபேக் ஐடி மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா யாருமே வந்து உங்களுக்கு செக்ஸ் எஜுகேட் பண்ணுறவங்க வந்து யாருமே வந்து உங்கள்கிட்ட இருந்து வாலியன்றாக வந்து மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அதனால் கரெக்டாக இருந்துக்குங்க. முன்னாடி மாதிரிலாம் சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கணும். இந்த மாதிரி கேம் கேர்ள்ஸு இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எதுவுமே சொல்லி நம்பாதீங்க. காசை வீணாக பறி கொடுத்துடாதீங்க. அதான் சொல்லுவேன். 500 ரூபா காசை உழைக்கிறே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் அவங்க கூட வீடியோ கால் பேசுகிறீங்கன்னா உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வச்சு கூட பிளாக்மெயில் பண்ணலாம். யாரையும் இங்கே நம்புறதுக்கான தளம் இது கிடையாது சோசியல் மீடியாவுக்குள்ளே.
கவனமாக இருங்க. நாளைக்கு நீ தான்டா நியூஸில் வருவா.